அரிசி ஒரு நல்ல உணவு. சீனாவிலையும் இந்தியாவிலும் மக்கள் தொகை அதிகம். ஏன்னா அரிசி சாப்பிட்றாங்க எப்படின்லாம் என்ன கேட்குறது. இதுக்கு மேலே அது என்ன பண்ணணுன்னு பார்த்துக்கோ. அப்போது ரொம்ப வீரியமான ஒரு உணவு இருக்குதுன்னா என்ன தான் இது? அரிசி தான். புரிஞ்சுச்சா என்ன சொல்கிறது? இங்கேருந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போனால் ரைஸ் பவுல்னு ஒன்று செஞ்சு விற்கிறானுங்க. அவன் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அரிசி சாப்பிட்றான். ஏன்னா ரிச்சு சாப்பிட்டா நல்லா புசுன்னு இருக்கலாம். வாரிசு இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்பா வேறு எதனா சாப்பிட்டு இல்லைன்னா ஏன் பிரச்சனை கிடையாது. அதனால் அரிசி சாப்பிட்டா சர்க்கரை வரும், கோதுமை சாப்பிட்டா சர்க்கரை வராதுன்றதெல்லாம் போய் அதுக்கு சம்மந்தம் இல்லை. மற்றது ஏதோ ப்ரொமோட் பண்ணோம். நீ மண்ணு சாப்பிட்டு நல்லா இருக்கிற, ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, அரிசி சாப்பிடாத, ஏற்றுமதி செய்ய மாட்டாங்க. மாட்டு கறி சாப்பிட்டா நல்லது, மாட்டு கறி சாப்பிடாதன்னுவாயா. ஏற்றுமதி பண்ணணும். அரிசி சாப்பிட்டா நல்லது, உன்னை சாப்பிடுவான் நானுவான். இல்லைன்னா என்ன பண்ணுவேன், நீயே நெல் வச்சு நீயே வச்சுனா எங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அதனால் சாமியாருங்க யாருன்னா விட்டு சொன்னால் என்ன பண்ணுவானுங்க, மாட்டுக்கறி சாப்பிடாதுன்னுவானுங்க. நீ என்ன ஆகிடுவேன், கறிமீன்லாம் ஏன் சாப்பிடாதுன்றானுங்க. ஏன் ரிச் ப்ரோட்டீன் எங்கே இருக்குது? அப்புறமா என்ன நம்பர் 1 ஃபிஷ்ஷு, நம்பர் 1 நண்டு, நம்பர் 1 கறியெல்லாம் எங்கே? எக்ஸ்போர்ட் தானே. காப்பி கூட குடிக்கக்கூடாதுன்னு எதுக்கே? நீ காப்பி இப்போ கை வச்சிட்ட, எல்லாம் நீங்கள் காப்பி குடிக்க ஆரம்பிச்சு நாங்கள் எப்படி குடிப்போம்? எங்களுக்கு எந்த பயிரும் வராது எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் வரதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எனக்கு எப்படி கிடைக்கும் சொல்லியா? அப்போ என்ன பண்ணேன் நான்? உங்கள் ஊரில் வர்றத நீ சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கு சொல்லணும். அப்போ என்ன பண்ணுவேன் ஆட்டோமேட்டிக்காக? அவள் தான். இதுதான் விஷயம். எனக்கு கேட்டேன்னா எல்லாத்துக்கும் என்ன சாப்பிடுங்க. நம்ம ஊரில் எல்லாத்துக்குமே அரிசி தான். ஃபங்க்ஷனு அப்படின்னாக்கா அரிசியை ஊற வச்சு அதை நல்லா தட்டி சர்க்கரை போட்டு கொதிக்க வச்சு அதிரசம் ஸ்வீட்டு அப்படி தானே அரிசி ஐட்டமாக இருக்கும். அரைச்ச மாவை அரைப்போமா இடியாப்போம்னா இது அரிசியை திரும்ப அரிசி என்ன பண்ணுவாங்க, தோசை இட்லி என்னென்ன ஐட்டங்கன்ற எல்லாம் அரிசிலேயே இருக்கும் எல்லாம். அப்படி தானே முறுக்குண்ணா மேக்சிமம் அரிசி என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுறது. அடிசின்னு ஆகிடும் அதுவே.